ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை கர்த்தருடைய நாமத்தினால் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 92வது சங்கீதம் 4வது வசனம். கர்த்தாவே, உமது செய்கையால் என்னை மகிழ்ச்சியாக்கினே. ஆண்டவர் தாவீதினுடைய வாழ்க்கையை எவ்விதத்திலே மகிழ்ச்சியாக்கினார்? அவனுடைய வாழ்வின் ஆரம்ப காலத்தை பார்த்தால் ஒரு சாதாரண நிலையிலே அவன் இருப்பதை அறிந்து கொள்ள முடியும். 2 சாமுவேலின் புத்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசித்தால், போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கின்ற என் ஜனங்களுக்கு அதிபதியாயிருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து. தாவீது தன் வாழ்வினுடைய ஆரம்ப நிலை ஆடுகளின் பின்னே நடந்தவனாக இருந்தான். ஆட்டு மந்தையை காக்கிறவனாக இருந்தான். தீர்க்கனாகிய சாமுவேல் தாவீதின் வீட்டிற்கு சென்றபோது கூட தாவீதினுடைய தகப்பன் சொல்லுகிறான், எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். ஆடுகளின் பின்னே நடந்து கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் சந்தித்தார். ஆண்டவர் அபிஷேகித்தார். ஆண்டவர் அவன் மேல் கிருபைகளை வைத்தார். ஆண்டவர் அவனை தனக்காக, தன்னுடைய நாமத்தின் மகிமைக்காக ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் இருந்த நிலையிலேயே, ஒரு தேக்கத்தின் நிலையிலேயே ஆண்டவர் வைப்பதில்லை. தாவீதினுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். ஆடுகளின் பின்னே நடந்த இந்த தாவீதை ஆண்டவர் அந்த ஆட்டு மந்தையில் இருந்து எடுத்தார். ஆண்டவர் தாவீதை எவ்விதத்தில் மகிழ்ச்சியாக்கினார் என்றால், அவனுடைய சிறுமையில் இருந்து, அவனுடைய எளிமையான நிலையிலிருந்து ஆண்டவர் அவனை எடுத்தார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை தருவார். உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவாக பொருளாதாரத்தில் பின்தங்கினவர்களாக, ஆசீர்வாதம் ஒன்றும் இல்லாதவர்களாக நீங்கள் இருந்தாலும், ஆண்டவர் உங்களை சந்திக்கும் பொழுது, ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது, நீங்கள் இருக்கக்கூடிய அந்த எளிமையான நிலைமையில் இருந்து சொல்லிக் கொள்ளுவதற்கான எந்த விதமான உயர்வோ ஆசீர்வாதமோ இல்லாத நிலையில் நீங்கள் இருந்தாலும், ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து உங்களை தூக்கி எடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை தருவார். உங்களுடைய இயலாமையை ஆண்டவர் மாற்றுவார். உங்களுடைய இல்லாமையை ஆண்டவர் மாற்றுவார். ஆண்டவர் அந்த தேக்க நிலையிலேயே, அந்த சிறுமையிலேயே, எளிமையிலேயே ஆண்டவர் உங்களை வைத்து விடாமல் அங்கிருந்து ஆண்டவர் உங்களை தூக்கி எடுப்பார். உங்கள் நிலையை ஆண்டவர் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஆண்டவர் தருவார். நீங்கள் நிரந்தரமாக ஒரே இடத்துல தேங்கி இருக்கிற நிலையிலேயே ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை வைத்து விடவே மாட்டார். நீங்கள் தேங்கி இருக்கவோ முடங்கி இருக்கவோ ஆண்டவர் ஒரு நாளும் விரும்புவதே இல்லை. ஆண்டவர் தன்னுடைய ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் ஒரு முன்னேற்றத்தின் பாதையிலே, விருத்தியின் பாதையிலே செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 3வது வசனம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சகல காரியத்திலும் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஜெபிப்போமா? அன்பின் நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே,
தாவீதை, ஆடுகளின் பின்னே நடந்த தாவீதை ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்து உயர்த்தின ஆண்டவர் இன்றைக்கு எங்களுடைய சிறுமையில் இருந்து, ஏழ்மையில் இருந்து, இயலாமையில் இருந்து ஆண்டவர் எங்களை தூக்கி எடுத்து உயர்த்த போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வாழ்வில் ஆண்டவரே ஒரு அசாத்தியமான அற்புதங்களை செய்து எங்கள் வாழ்க்கையை நீர் உயர்வடைய செய்ய போகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.